பேர் என்ன? எலி பாபா. யோ, என் பேர் மதி. படிப்பு? MBA. தேங்க்யூ. நெல்லு. அதான் நீ பாட்டுக்கு வர்ற, பேரை கேக்குற, படிப்பை கேக்குற, போட்டோ எடுத்துட்டு போற. யார் நீ? பந்தி போட்டாச்சு, எல்லாரும் சாப்பிடுவாங்க. எஸ்கேப் ஆயிட்டானே. நான் பின்னாடி கவனிச்சுக்கிறேன். எல்லாம் திருப்தியா சாப்பிடுங்க. மாப்பிள, நீங்க நல்லா சாப்பிடுங்க. போட பொண்ணு வீட்டுக்காரனா புளியாங்கோட்டை. மாப்பிள, நீங்க சாப்பிடுங்க. இது பழம் பச்சை உங்களுக்கே நல்லா இருக்கா? நிச்சயதார்த்தத்தை நிறுத்த போறேன்னு சொல்லிட்டு இப்படி பாத்தி கட்டி சாப்பிடுறீங்களே, உங்களை போய் நம்மள பாருங்க, என்ன சொல்லணும்? சக்தி, ரொம்ப டென்ஷன் ஆகாத. என்ன நாங்க பிரச்சனையே சாப்பாட்டு இருந்தாலும் ஆரம்பிக்க போறோம். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாதா? சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்ல போறீங்க, அவங்க பிரியாணி கொண்டு வந்து கொட்டுன்னு கொட்ட போறாங்க. அது நல்ல மூக்கு பிடிக்க திண்டிட்டு கவுந்து அடிச்சு தூங்க போறீங்க. வேலை கட்டவங்க. மாப்பிள, டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணு. இந்த மாதிரி எல்லாம் பேசாத, எனக்கு பிடிக்காது. பின்ன என்ன? அதெல்லாம் நடக்க போற கல்யாணத்துல தான் நாங்க அப்படி பண்ணுவோம். நடக்காத கல்யாணத்துல நாங்க அப்படி பண்ண மாட்டோம். ஓ, மாமனோட டேலண்ட பாரு. ஆமா பிரதர், மேட்ரு எடு. மாமா, என்னது? சோத்துல கல்லு. ஐயோ, பொண்ணு வீட்டுக்காரன் வாடா. ஏனுங்க, நான் தானுங்க. என்னடா சோத்துல கல்லு? சோத்துல சின்ன கல் இருக்கும்னு பாத்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு பெரிய கல் எப்படி வந்துச்சு? என்ன கேட்டா? அப்ப நான் கீழ இருந்து எடுத்து வச்சனா? இல்ல, நான் தான் இங்க இருந்து எடுத்து அவட்ட கொடுத்தேன். இல்ல, அதை வாங்கி நான் நடுச்சோத்துல வச்சனா? இல்ல, இவ்வளவு பெரிய கல் எப்படி தட்டுப்பட்டுச்சு? என்னடா கிறுக்குத்தனமா கேள்வி கேக்குற? சோத்தை நம்ம பிசையும் போது விரல்ல அடிபட்டுதுடா. கம் டு த பாயிண்ட். இன்னைக்கு சோத்துல கல்ல போட்ட நீங்க நாளைக்கு என் மாப்பிள தூங்கும் போது தலையில கல்ல போட மாட்டீங்கிறது என்ன கேரண்டி? ஆமாமா, எனக்கு பயமா இருக்கு. வாங்க எல்லாரும் போலாம். நோ, நிச்சயதார்த்தம் கேன்சல். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எந்திரிக்கடா. இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குறும்புக்காரங்க சொல்லி இருக்கிறாங்க. இவ்வளவு தமாஷ் பண்ணி தெரியாதுங்க. அட போக, நீங்க சண்டைக்கு வாடா என் கூட. என்ன போக, சண்டைக்கு வாடா. என்ன விளையாட்டு? டேய், யாராவது பொண்ணு வீட்டுக்காரங்க கூட சண்டைக்கு வாங்கடா, சண்டைக்கு வாங்கடா. டேய், அதான் செய்யறா. என்ன இங்க நிக்கிற? நிச்சயம் முக்கியமான ஆளு. பொண்ணோட தாய்மாம வேற. இருக்கானாமா? சீக்கிரம் வாயா. இவன் தான் நிச்சயதார்த்தத்திலேயே முக்கியமான ஆளு. இவன் அடிச்சீங்கன்னா பிரச்சனை ஒர்க் அவுட் ஆகும். திரும்படா. என்னடா ஸ்டைலு ஸ்டைலு ஸ்டைலு? யார பாத்துடா என்ன வார்த்தடா பேசுறடா? என்ன சொல்றேன்? ஒண்ணுமே பேச மாட்டாங்க. நான் கல்லூரி நாய் மாதிரி. டேய், அண்ணன் கேக்குறாரு, ஒரு குத்து மதிப்பா சொல்லேடா. சொல்லேடா, சொல்றா. சொல்ல மாட்டான்டா. சொல்ல மாட்டேன். ஏன் அடிக்கிறீங்க? அவன் என்ன செஞ்சான்? இந்த ஊருக்குள்ளேயே நான் மானஸ்தன், தர்மஸ்தன். என்ன பார்த்து அந்த வார்த்தையை கேட்டு புட்டான்டா. என்ன தம்பி விளையாடுறீங்களா? விளையாட்டு என்னடா விளையாட்டு? இவன் தான்டா பேச. அவன் பிறவியிலேயே ஊமை. அவன் பேசுறான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஐயோ ஐயோ. மாரிமுத்து, எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. நான் சேர்த்து வச்சிருக்க மொத்த சொத்து அவனுக்கு தான். அதனால கல்யாண செலவுல இருந்து சீர் சென்னத்தை வரைக்கும் எல்லா செலவும் என்னதான். அந்த கடை இங்க வேண்டாம் அப்பனே. ஏன் கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு என் பொண்ணுதான். கல்யாண பத்திரிகை அடிக்கிறதுல இருந்து என் பேரன் பேத்திக்கு மொட்டை அடிச்சு காது குத்துற வரைக்கும் எல்லா செலவும் என்னுடைய. ஏன் செலவுதான். ஏன் செலவுதான் இல்ல, ஏன் செலவுதான். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நல்ல நேரம் போயிடும். தட்டை மாத்துங்க. சட்டை மாத்திக்க போறாங்க. நிறுத்துங்க. டோன்ட் வரி. ஸ்டாப். ரெண்டே லைன்ல மேட்டர் முடிக்கிறேன். ஸ்டாப் தி என்கேஜ்மென்ட். ஐ கம் தேர். என் மாப்பிள்ள ஒரு வாயிலா பூச்சி. அவனுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லிட்டு தட்டை மாத்துங்க, அப்புறம் தாம்பாளத்தை மாத்துங்க. குண்டல கேஸ். என்னடா அபசகனமா பேசிட்டு? இந்த லெட்டரை படிச்சு பார்க்க சொல்லுங்க. இந்த ஆள் பொண்ணுக்கும் வேற எவனுக்குமா கள்ளக்காதல் இருக்கு. ஐயா, கத்திரிக்காயை தொட்டா கூட கண்ணி போயிரும். புடலங்காயை தொட்டா கூட புட்டு விட்டு போயிரும். வெண்டைக்காயை தொட்டா கூட வெந்து போயிரும். சுண்டைக்காயை தொட்டா கூட சுண்டி போயிரும். எங்காவது கோழி முட்டையிட்டு கொசு அடகாக்குமா? இல்ல கொசுதான் முட்டையிட்டு கோழி அடகாக்குமா? இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறதுன்னு தெரியாம தாண்டா பேசிட்டு. அப்ப நீங்க மேட்டருக்கு வர மாட்டீங்களா? ஓ, மேட்டர். வர்றேன் சார். உங்க பொண்ணு கெட்ட பொண்ணு லெட்டர் வந்திருக்கு சார். அதனால மேரேஜ் கேன்சல். வாய மூடுறா. சாதி சிறந்த கூடி இருக்கிற என் பொண்ணை பத்தி அபாண்டமா போய் சொல்றீங்களா? நீங்களா உருப்படிங்களா? என்னதான் நாய் குடுப்படி சொரு வீட்டுல வச்சா குப்பை மட்டும் தானே போவோம். அந்த புத்தி தானே உங்களுக்கு வரும். யோ,
என்ன வார்த்தையா சொல்ற? பாத்தீங்களா பெருசு, நீங்க நாயா உங்களை குளிப்பாட்டி எங்க நடு வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறோமா? அதாவது நீங்க சட்டை போடாம வந்திருக்கீங்கன்றதுக்காக உங்களை இப்படி நான் அசிங்கமா பேசுறதா? ஏதோ உங்க மகனோட ஃப்ரெண்டு மரியாதை கொடுப்பீங்கன்றதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே நாங்க வந்தோம். இவ்வளவு கேவலமா பேசுறாரு, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? குச்சி ஆட்டி கேளுங்க கேளுங்க. இருடா, கேட்காம விடுவேனா? ஏண்டா, உன் வீட்டுல நான் குலோப்ஜாம் சாப்பிட்டேங்கிறது உன் வாயில வந்ததெல்லாம் பேசிடுறதா? உன்ன மாதிரி சாக்கடையில விழுந்த சீமை பண்டி கூட்டம் இல்லடா நாங்க. என்ன எப்படி என்ன நோப்படி? உன்னை யாரு வந்தோன்னு குலோப்ஜான லவகன்னு முழுங்க சொன்னது? இதான் உங்ககிட்ட உண்டான ஒரு கெட்ட பழக்கம். இந்த ஏரியாவில தான் நாம கொஞ்சம் வீக் ஆயிட்டோமோ. ஒண்ணு வீக் ஆகல, விட மாட்டேன். ஏய் மாரிமுத்து, எப்படி என் கூட்டு பெருசு பதிலடி அடிக்குது? முடிஞ்சா நீயே அடிச்சு பாரு. வாய மூடுறா. ஊரை சுத்திட்டு பொறித்தனை பண்ணிட்டு இருந்த உங்க வீட்டு பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கணும்னு நினைச்ச மாதிரி என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற நீ? நம்ம சத்திய ஊர் பொறுக்கீங்களா, தெரு பொறுக்கீங்களா, ரவுடிங்களா? அது மட்டுமா கேரத்தாத்தாவோட கோண பேர உன் மகனோட ஃப்ரெண்டுங்கிறதால விட்டு வைக்கிறேன். இல்லன்னா இவனை வாசப்படியில் வச்சே வெட்டி எரிஞ்சிருப்பேன். புது பணக்கார பேல யாருமே கட்டாதவன் பொண்ணு என் பேரனுக்கு கட்ட வந்தது. உன்னை தடியால அடிச்சே கொள்றான்டா. சும்மா நிறுத்தியா? இந்த கம்ப தூக்க கூட உடம்புல சக்தி எல்லாம் என்ன அடிக்க போறியா? ஏண்டா இந்த தோல்ல தூக்கி போட்டு வளர்த்து எங்க அப்பா மேல கை வச்சா உன்னை என்னடா கார்பரேஷன்ல பண்ணிய பிடிச்ச மாதிரி பிடிக்கிறீங்க? டே அலிபாபா, எங்கடா என்னைய பார்சல் பண்ற? எல்லாம் ஒரு நல்லதுக்கு தான் மாமா, வாங்கடா. ரெண்டு பெரிய மனுஷன் சண்டை போடும்போது தடுக்கிறிய, எனக்கெல்லாம் தெரியாது தடுக்கிறீங்க. என்னையா பேசுற? ரெண்டு பெரிய மனுஷன் சண்டை போடுறப்ப தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அட போ. என்னையாது ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுட்டு இருந்தா பாக்குறவங்களுக்கு காலம் நினைப்பாங்க. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்யா. என்னத்தையா பேசுறது? எங்க அப்பா மேல எப்படி கை வைப்பேன்? அறிவுப்பட்ட திறமா பேசுறா. நானா உங்க அப்பா அடிக்க போனேன், அந்த தான் எதிரி குதிச்சு வந்தான், பிடிக்க போன கீழே வந்துட்டான். நான் என்ன பண்றது? ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா நடக்க போற நல்ல காரியம் கெட்டு போயிடும். பெரிய மனுஷன் நாங்க கொஞ்சம் கேளுங்கய்யா. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிக்கிறத பார்த்தா ஒட்டிக்கு வாரி போட்டுருக்கு. ஒட்டிக்கிட்டாங்கன்னா பிரிக்கவே முடியாது. அதுக்கு என்ன பண்றது? அந்த பொண்ணோட அப்பன் தர்பூசணி பழம் இருக்கல்ல, அவனை குட்டு குட்டுன்னு ஓடி போய் அவன் முகரையில புலாக்குன்னு ஒண்ணு கொடு. வயசானவங்களை எப்படி குட்டு குட்டுன்னு ஓடி போய் புலாக்குன்னு குத்துறது. அப்ப அந்த பொண்ணைய கட்டிக்கு போ. இங்க பாரு, சாமதான பேத மூணை யூஸ் பண்ணியாச்சு. இனி யூஸ் பண்ணாது ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. இது என்ன தைரியம் தான் இன்னொருத்தனுக்கு லெட்டர் எழுதின பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாப்பேன். என் பொண்ணு அவன் முகத்தை பார்த்து சொல்லுங்க, இவனா தப்பானவோ? ஐயோ மாமா, நம்ம இந்து நல்ல இந்து, இவர் சொன்ன இந்து வேற. ஆமா, அது கருப்பு இந்து. உங்களை பத்தி யார் யாரோ தப்பா சொன்னாங்க, அப்பெல்லாம் நான் நம்பல. இப்ப நேர்லயே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு. ஐயோ இந்து, இதெல்லாம் நான் உனக்காக தான் செஞ்சேன். எங்க அப்பாவையே கை நீட்டி அடிச்சிட்டேன். இனிமே உனக்கும் எனக்கு எந்த உறவும் கிடையாது. என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். நீ என்ன அனாவசியம் அவங்கிட்ட பேசிக்கிட்டே? நான் சொல்றேன், மரியாதை வெளியே போ. யார பாத்திர வெளியே போன்னு சொல்ற? அப்பா, வெட்கம் இல்லாம என் பொண்ணு நிச்சயம் பண்ணிக்கன்னு சொன்னது நீ தானடா. அப்பா இருங்க, அப்பா இருங்க. ஐயோ மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். கல்யாணத்துக்கு முன்னால என் பொண்ணை பத்தி தப்பா பேச உன்னை நம்பி எப்ப என் பொண்ணை கட்டி கொடுப்பேன்? அவனை பால் கணத்துல புடிச்சு தள்ளுவானு தள்ளுவதை தவிர ஒரு ஐயோக்கனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். இல்ல மாமா, இங்க என்ன நீ எதுவும் சொல்ல வேண்டாம், போ வெளியே.
இல்ல மாமா நான் போ சொல்றது- வெளியே. அவன்கிட்ட கெஞ்சி அப்பா, இருங்கப்பா, நான் என்ன- வாடா இல்லப்பா இப்படி தாய்மாமன் கூட பார்க்காம காலை ஒடிச்சு படுக்க வச்சிருக்கு இது உனக்கே நல்லா இருக்கா பின்னாடி அக்கா இவர் பண்ண வேலையில என் நிச்சயதார்த்தமே நின்னு கல்யாண வாழ்க்கைய பாழா போச்சு. நானும் 2 மாசமா வெயிட் பண்ணி பாக்குறேன். நீங்க யாரும் நடந்ததை மறந்துட்டு போய் சம்பந்தமே பேச மாட்டேங்கிறீங்க. இனிமே என்னால பொறுக்க முடியாதுப்பா. என்னது பொறுக்க முடியாதா? முடியாது. அவன் என்ன வார்த்தை பேசி இருக்கிறான்? அவன் முகத்துல முடிச்சு எப்படி அவன் சம்பந்தம் கேட்பேன்? டேய் பேரமுத்து, என் செல்ல பேர ஆசைப்படுறான்டா. அடே கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைடா. அப்படி கழுத்து அமைக்கு கொன்னுடுவேன். நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. முதல்ல எனக்கு கல்யாணத்தை நடத்தி வைங்க. நடத்தி வைக்கிறேன். ம். பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி இந்தி இல்ல, என் அக்கா மக சரசாதேவி. அப்ப மாப்பிள்ளை யாரு? நீதான். ஆ? ஐயோ, அதெல்லாம் பொண்ணு இல்லையா புண்ணு. மாப்பிள்ள என் காலை ஒடிச்சதுக்கு பதிலா என் காதை செவிடாக்கிக்கலாம். இந்த கன்றாவியெல்லாம் கேட்க வேண்டியது இல்ல. ஏங்க உங்க அக்கா மக வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்கா என் மக வாழ்க்கை கெடுக்காதீங்க. ஏய், சும்மா இரு. நான் சொன்னதுதான். வர புதன்கிழமை என் அக்கா பொண்ணுக்கும் உனக்கும் கல்யாணம். இதை யாராலும் தடுக்க முடியாது. வெண்ணிலா வெளியே வருவாயா, விழியிலே வெளிச்சம் தருவாயா, இரவிலே தவிக்க விடுவாயா. ஏமா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அவனே நினைச்சிட்டு இருக்கே. அத நினைச்சாதாமா என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. மாமா, மாப்பிள்ளை எந்த சூழ்நிலையில அப்படி நடந்துக்கிட்டாரோ பாவம். நீ வாய மூடுறா. என்ன அடிச்சத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா 4 பேருக்கு முன்னால என் பொண்ணை பத்தி தப்பா பேசினானுங்க பார், அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். நம்ம வச்சு கழுத்து இருக்கிற பரம்பரை தானே அவங்க பரம்பரை. ஐயா, உங்களை பாக்குறது ஒருத்தர் வந்திருக்காரு. நான் இந்துவை பார்க்கலான்னு வந்தேன். ஏண்டா என் பொண்ணு நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உன்னால நான் பட்ட அவமானம் எல்லாம் போதும். மாமா, நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க இப்படி எல்லாம் பேசவே மாட்டீங்க. டேய், எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். உன்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் கிட்ட பேச நான் தயாரா இல்ல. உண்மை தெரியாம நீங்களே பேசிட்டு இருந்தா என்ன மாமா அர்த்தம்? இந்துவை நானே ஏற்கனவே காதலிச்சிட்டோம். அது தெரியாம நீ எங்க எதுவும் அப்பா பேசாத, முதல்ல வெளியே போ. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் என்ன பேச விடாம நீங்களே. சரி விடுங்க, நான் இந்துகிட்டே பேசிக்கிறேன். இந்து என்னடா பார்த்து பேசாம நிக்கிற? அவ கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளு. ஓ, வெளிய போங்க. யோ விடியா, முதல்ல வெளிய போங்க. சொல்றல விடியா, நான் இந்துகிட்ட பேசுறேன். பாத்தியாமா, பேசிட்டு இருக்கும்போதே அடிக்கிறான். சக்தி, மறுபடியும் நீங்க எங்க அப்பா அடிக்கிறீங்க. முதல்ல எங்க இருந்து வெளியில போறீங்களா இல்ல போலீஸ் கூப்பிட்டுமா? இந்து, உங்க அப்பா தான் என்ன புரிஞ்சுக்காம பேசுறாரு. என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி தப்பா பேசுறியா? உங்களை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். உங்க கூட பேசினது பழகினது எல்லாமே நான் மறந்துட்டேன். நீங்க இங்க வந்து கலாட்டா பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மரியாதையா வெளியில போயிடுங்க. இந்து, நான்